Hello friends, this is Kamalakannan. Welcome to my channel. 2 weeks ஆயிடுச்சு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோ அப்லோடு பண்ணி. ஓகே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்டர் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இது மணி கண்ட்ரோல் வெப்சைட். இதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இருக்க டாப் 5 சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கம்பெனிஸை பார்க்கலாம். இப்போ வந்து இது மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி டாப் 5 கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இஏடி பேரி, ஸ்ரீ ரேணுகா, பல்ராம்பூர் சினி, த்ரிவேணி இன்ஜினியரிங், பஜாஜ் ஹிந்துஸ்தான். இதுதான் டாப் 5 இந்தியாவில் இருக்க சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து சுகர் எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற சுகர் வந்து இந்தியாவோட கன்சம்ஷனுக்கே பத்தாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்னாலையும், இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து எத்தனால் பேஸ்டு வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்தியாவிலிருந்து இந்த ஃபினான்சியல் இயருக்கு 2 மில்லியன் டன் ஆஃப் சுகர் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, சுகரோட எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த லிமிட்டுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சுகர் கம்பெனிஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்ப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து பேன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே அவங்கள சப்ளை பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எத்தனால் பேஸ்டு வெஹிக்கிள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறதுனால, எத்தனாலும் சுகர் மேனுஃபேக்சரிங் தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால, அதனாலையும் அதோடைய ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் இல்லாமல் இருக்குது. ஒருவேளை இந்த பேனை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமான டன்ஸ் ஆஃப் சுகர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த சுகர் ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸு, அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இதுதான் இப்போதைக்கு கரண்ட் சினாரியோவில் இருக்க சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட ரிலேட்டட் நியூஸு. ஓகே, நம்ம ஒவ்வொரு கம்பெனிஸாக பார்க்கலாம். இப்போ இஏடி பேரி. ஓகே, இந்த கம்பெனி வந்து இது நான் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு இது என்ன வெப்சைட்டு என்ன இது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு புரிதல் நிறைய இல்லாமல் இருக்குது. இது வந்து ட்ரேடிங் ஆப்பில் வந்து ட்ரேடிங் ஆப்பும் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. இது வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த சார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். இது வந்து வீக்லி, டெய்லி, 1 hour அந்த மாதிரி 1 hour அந்த மாதிரி வந்து ட்ரேடிங்கில் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 monthsக்காவது ஒரு ஸ்டாக் பை பண்ணி ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் வீக்லியில் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேண்டிலுமே வந்து ஒவ்வொரு வீக்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு வீக்கில் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலுமே அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒருவேளை இறங்கி இருந்துச்சு அப்படின்னா, அதோட ப்ரைஸ் டவுன் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீக்கோட ஸ்டார்டிங் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே கீழே இறங்கியிருக்கு. அந்த மாதிரி அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சார்ட்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸில் பண்ணுறோம். அதே மாதிரி நான் ஒரு ஸ்டாக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குது, பிரேக் அவுட் பாயிண்ட் இருக்குது, நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து உடனே வந்து அதை வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட ஓன் டிசிஷன் தான் எடுக்கணும். உங்களோட ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் நான் பொறுப்பு இல்லை. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டாக் பார்க்கலாம். இப்போ இந்த வீக்லி சார்ட்டில் வந்து இந்த ரெட் கலர் லைன் நான் போட்டிருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த லைன் போட்டு வச்சு இதில் அலர்ட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தாண்டிச்சு அப்படின்னா நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அலர்ட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஒரு 4 weeksக்கு முன்னாடி அந்த லைனை பிரேக் பண்ணி இந்த க்ரீன் கலர் கேண்டிலில் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி இந்த ப்ரைஸ், இந்த இஏடி பேரியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட்
20% பக்கம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்கில் போய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இது டவுன் ஆச்சு அப்படின்னா இது வரைக்கும் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ 20% ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து இப்போ என்ட்ரி ஆகிறதுங்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஒரு நல்ல என்ட்ரியும் இருக்காது. அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஸ்டாக் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கழிச்சோ இல்லை ஒரு வாரத்துக்கு அந்த ப்ரைஸ் நான் சொல்கிற ப்ரைஸ்லேருந்து அதை தாண்டி போய் அந்த பக்கம் வாங்கினீங்கனாலும் அது ஹை ரிஸ்க் தான். நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் தான் பரவாயில்ல. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வீடியோவில் ஒரு ஸ்டாக் கம்பெனி பேர் மென்ஷன் பண்ணதே அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக வாங்கிடாதீங்க. அது உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ இந்த ஸ்டாக்கில் நம்ம பை பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி 20% ரீசெண்ட் டேஸில் அப்சைட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்டாக இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ். இது வந்து செகண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பையிங் ப்ரைஸில் இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 1 1 2 3 4 5 இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட் லைனில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. 5 டைம்ஸ் இந்த சப்போர்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஒவ்வொரு டைமும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணும்போதும் செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே இறங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெட் கலர் இருக்குல்ல, அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் டவுன் ஆகிருக்குங்கிறது மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக இந்த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்லேருந்து அப்சைட் மூவ் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே 55 60 அந்த மாதிரி மேலே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 55 வரது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சுகர் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து இந்த ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸுங்கிற கம்பெனி வந்து கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து செகண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிறதுனால சுகர் ஸ்டாக்கில் இதுதான் செகண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இஐடி பேரியை விட இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கம்பெனி பார்க்கலாம். பல்ராம்பூர் சின்னி மில்ஸ். இது தேர்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க கம்பெனி. இந்த கம்பெனியும் இந்த சப்போர்ட் லைனில் 4 இந்த ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. இதை எப்படி ட்ரா பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணுறோம். நீங்கள் கண்டினியூஸாக என்னோடய சேனலோ இன்னும் நிறையா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி நிறையா சேனல்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அதை ரெகுலராக பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயும் அந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸுங்கிறது வந்து இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கல. இது இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகி இங்கே கீழே வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒன்று இது கீழே இறங்கி வந்துச்சுன்னா இந்த இடத்துல 375 அப்படிங்கிற ப்ரைஸில் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லைனை பிரேக் பண்ணி இந்த ப்ரைஸையுமே பிரேக் பண்ணிச்சா 477க்கு மேலே போச்சுன்னா அப்பயும் 477 78 அந்த ரேஞ்சில் பை பண்ணலாம். ஸோ அப்படி இந்த 477 அந்த ரேஞ்சில் பை பண்ணுறோம் அப்படின்னா 474 அந்த ரேஞ்சில் பை பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லைனை தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். அதுக்கு கீழே ஒரு டே க்ளோசிங்கோ இல்லை ஒரு டீரேஸ் கேண்டில் நல்லா டவுன் சைடில் உடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இது ஒரு நல்ல இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 550 அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். 550ங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் டார்கெட் ஒன்றா வைக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்து ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேலே அப்சைட் மூவ் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இன்னும் அந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதை உடைக்கும் போதோ இல்லை கீழே டவுன் சைடு வந்து இந்த சப்போர்ட் லைன்ட்டு வரும்போது இந்த நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கம்பெனி பார்க்கலாம். ட்ரிவேணி இன்ஜினியரிங்ஸ். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக வந்துருக்குது.
ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஒன்று இது டவுன் ஆகி இங்கே வந்த பிறகு வாங்கலாம், இல்லைன்னா இது உடச்சதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை பை பண்ணுறதுக்கு, ஏன்னா இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் முடிஞ்சிருக்கு இந்த வீக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி பார்க்கலாம், பஜாஜ் ஹிந்துஸ்தான். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இது இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துலையும் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே ட்ரேட் ஆச்சுனாவோ இல்லை கீழே இறங்கி இந்த சப்போர்ட் லைன் வந்துச்சுனாவோ இந்த ஸ்டாக்கில் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஸ்டாக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அது தமிழ்நாட்டில் இருக்க கம்பெனிங்கனால அதே ஆட் பண்ணியிருக்கேன், மன்னாரி மண் சுகர்ஸ். இந்த ஸ்டாக்கும் ஆனால் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த கம்பெனி தெரிஞ்சிருக்கலாம், ஈரோடு சைடு அந்த சைடு இருக்கவங்களுக்குலாம். ஆனால் இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிலையும் இப்போ பை பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரிஸ்க்குன்னு இல்லை, நம்மளோட ரிட்டர்ன் பெரிய லெவலில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்த டாப் 5 கம்பெனிஸில் ஸ்ரீ ரேணுகா சுகாஸ் தான் வந்து ஒரு நல்ல பையிங் பாயிண்டில் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. மற்ற எல்லா கம்பெனியுமே இஐடி பேரி வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ரிட்டர்ன் இந்த ஃபாஸ்ட் ஒரு 4 வீக்ஸில் கொடுத்துருச்சு. ஸோ கம்பேர் தென் அதர் 5 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் வந்து ஒரு நல்ல பையாக இருக்குன்னு தோணுது. அகெயின் இது வந்து நான் வந்து அந்த ஸ்டாக்கை பை பண்ணணும்னு சொல்லி நான் ப்ரொமோட்லாம் பண்ணல, இது உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கணும். நான் ஃபினான்ஸ் அட்வைசர் கிடையாது. ஸோ ஜஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் லாஸ்ட் வீடியோஸில் வந்து ஒரு 3 கம்பெனிஸ் சொல்லியிருந்தேன், அது என்ன ப்ரைஸ் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இந்த பந்தன் பேங்க் வந்து நான் கரெக்டாக 2 வீக்ஸுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு 194 அப்படிங்கிற ப்ரைஸ், 194 95ங்கிற ப்ரைஸுக்கிட்ட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கரண்ட் க்ளோசிங் படி அரவுண்ட் 7% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பந்தன் பேங்க். இது இன்னும் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப் டு இந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்கமிங் டேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நான் பை பண்ணி வச்சுருக்கேன். அரௌண்ட் நானும் ஒரு 6% கிட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஆனால் கம்மியான அமௌண்ட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா மற்ற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது லாங் டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இது பண்ணியிருந்தோம்னா யூபிஎல். இந்த ஸ்டாக்கும் அப் சைடு தான் முடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 4.5% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ஆனால் இன்னும் இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிங்கிறதுனால பொறுமையாகவே பெரிய லெவலில் சடன் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இது மறுபடியும் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு மறுபடியும் மூவ் ஆகலாம், கீழே இறங்கிட்டு கூட மூவ் ஆகலாம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா இதோட ரிட்டர்ன் வந்து இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இதோட லோ வேல்யூஸில் இருக்கும்போதே நம்ம வாங்குறது பெட்ரு. இந்த ப்ரைஸில் போய் இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கிட்ட போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதோடைய ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா டவுன் சைடு கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டமில் இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்சைட் போகும்போது அதோட ப்ராஃபிட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு கம்பெனி ஹாப்பியஸ்ட் மைண்ட். இந்த ஸ்டாக் வந்து நம்ம இந்த ப்ரைஸில் வந்து 840 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அரவுண்ட் 8% பக்கம் இது ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இந்த லைனில். மற்ற ப்ரீவியஸ் வீக்கு முன்னாடியெல்லாம் எப்படி வந்து இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே இறங்கியிருக்கோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துலையும் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ
இந்த இடத்துல இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. டே கேண்டில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பியூராக இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்லேருந்து இப்போ எக்ஸிட் ஆகிட்டு ப்ராஃபிட்டில் 7% கிட்ட இருந்தோம் அப்படின்னா இதில் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட் லைனை ரெசிஸ்டன்ட் லைனை உடைச்சதுக்கப்புறம் நம்ம வாங்குறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இல்லைன்னா இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த லோ பாயிண்டில் வாங்குறது தான் நமக்கு கொஞ்சம் சேஃபஸ்ட் ஜோனாக இருக்கும். இந்த பாயிண்டில் இருக்கிறது செல் பண்ணிடுறது பெட்டர். நான் இன்றைக்கி இந்த ஸ்டாக் செல் பண்ணிட்டேன். நீங்கள் மண்டே பாருங்கள், இந்த க்ரீன் லைனை தாண்டி மேலே ஓப்பனிங் வந்துச்சு அப்படின்னா ஹோல்டு பண்ணுங்கள். இல்லைன்னா எக்ஸிட் ஆகிறது கொஞ்சம் அட்லீஸ்ட் ப்ராஃபிட்டில் இருக்கிறதையாவது கொஞ்சம் ஒரு 50%ஆவது எக்ஸிட் பண்ணிடுறது பரவாயில்ல. ஏன்னா இறங்குச்சு அப்படின்னா ஹெவியாக இது வரைக்கும் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க இதை. டுடே அவ்வளோதான். ஓகே காய்ஸ், ஓகே இன்றைக்கி பார்த்ததோட அவுட்கம் என்ன அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் பையிங் பாயிண்டில் இருக்குது. மற்ற கம்பெனிஸு பெரிய லெவலில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியல சுகர் கம்பெனி ஸ்டாக்ஸில். நீங்கள் சுகர் கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ். இந்த ஒரு நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து பேசிக்ஸு எங்களுக்கு தெரியல, பேசிக்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் அதுவும் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கனால நான் எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டேன். ஆனால் நிறைய பேர்த்துக்கு பேசிக்ஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப்லேருந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அப்கமிங் வீடியோவில் பிகினிங்லேருந்து பேசிக்லேருந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ guys. If you like this video, subscribe, like and share.